தாய்ப்பால் கொடுக்குற அம்மா எதையாவது சூடா சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க சூடா யூரின் போவாங்க. ஜில்லுன்னு சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்க நீங்க ஆசைப்படுறது எதையுமே சாப்பிட விட மாட்டேங்கிறாங்களா? என்ன நான் இழிச்ச வாய பாருங்க, சென்னை எது கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான். நம்ம உடம்புல இருந்து வெளியில வர பிளட், யூரின், வாந்தி மாதிரி எல்லா ஃப்ளூயிடுமே சூடா தாங்க இருக்கும். அதனால தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கு சாப்பாட்டை சூடா கொடுக்காம ஆற வச்சு தராதீங்க. அம்மா சாப்பிடுற உணவு எல்லாமே குழந்தைக்கு தாய்ப்பால்ல அப்படியே போயிடாதுங்க. அது ஜீரணமாகி அமினோ ஆசிடாவோ குளுக்கோஸாவோ இல்ல ஃபேட்டி ஆசிட் மாதிரி குழந்தைக்கு தேவையான சத்தா தாங்க போகும். தயிர், ஐஸ்கிரீம் மாதிரி குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டா எல்லா டைம்லயும் சளி பிடிக்காதுங்க. ஒருவேளை அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குழந்தைக்கு சளி பிடிச்சிரும்னு வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சீங்கன்னா இந்த இடம் தான் தெரியல இடம். வீட்டுல இருக்க நீங்க யாருமே ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏன்னா சளி தாய்ப்பால் மூலமா பரவது இல்லைங்க, காத்து மூலமா தான் ஒருத்தர் இருந்து மத்தவங்களுக்கு பரவும். வீட்டுல இருக்கிற யாருக்கும் சளி பிடிச்சிருந்ததுன்னா மாஸ்க் யூஸ் பண்ணி குழந்தைய ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அம்மாக்கே சளி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு